அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அட்சய திருதியை நன்னாள். இந்த முக்கியமான நாளில் நம்ம இறை வழிபாடு செய்கிறது மிக மிக விசேஷம். அதே மாதிரி முக்கியமான மங்களகரமான பொருட்கள் வாங்குறதும் மிக மிக விசேஷம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு ஜாதகமே பார்க்கணும், பிள்ளைக்கு கல்யாணத்துக்காக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த நாட்களில் தொடங்கலாம். இல்லை நான் ஒரு மனை போட போகிறேன் அப்படின்னாலும் இந்த நாட்களில் தொடங்கலாங்க. நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், பிள்ளைக்கு பணம் கட்ட போகிறேன், பரீட்சை எழுதுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக இருக்கட்டும், இதுக்கு நான் பணம் கட்ட போகிறேன் அப்படின்னாலும் இந்த நாளில் தொடங்குறது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க. இந்த அட்சய திருதியை நன்னாளில் நம்ம இந்த நல்ல காரியங்களை செய்யும் பொழுது மேலும் மேலும் அந்த நல்ல காரியங்கள் வளர்ந்து நமக்கு நல்ல ஒரு காரியமாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம். அதனால இந்த நாளில் நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை தொடங்குறது அப்படிங்கிறது மிக மிக உத்தமம். இல்லை இன்னைக்கு போய் பார்க்க முடியட்டாலும் அந்த நீங்கள் ஜாதகம் பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு போட தூரமாக இருக்குது, 2 நாள் கழிச்சு தான் போகிறேன்னா அந்த ஜாதகத்தை நோட்டை எடுத்து நீங்கள் பூஜை அறையில் சாமிக்கு பாதத்தில் வச்சுடுங்க. இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் என்னைக்கு உங்களால் போக முடியுதோ அன்னைக்கு போகலாம். இல்லை மனை போட போகிறீங்க, என்ன ஒரு 4 நாள் கழிச்சு போட போகிறீங்க அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு அமௌண்ட் பணத்தை எடுத்து சாமியோட பாதத்தில் வச்சுருங்க. இது மனை போடுறதுக்கான பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கான பொருட்கள், இல்லை மனை போடுறதுக்கு அந்த கல் வாங்குறதுக்கு, சிமெண்ட் ஏதோ ஒரு அந்த பணத்தை எடுத்து நீங்கள் சாமியோட பாதத்தில் வச்சுருங்க. நீங்கள் என்னைக்கு நீங்கள் போய் இந்த பொருள்களை வாங்க போகிறீங்களோ அன்னைக்கு போய் கண்டிப்பாக இந்த பொருள்களை வாங்கலாங்க. அதே போல் பள்ளி அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் கொண்டது. பள்ளி வீட்டில் இருக்கிறதும் நமக்கு நம்ம நல்ல விஷயங்கள் நினைக்கும் போது அது சத்தம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால இன்னைக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் பள்ளியை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் தெய்வீக முறைப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு பள்ளி கண்ணில் படக்கூடாது அப்படின்னு மறைச்சி வச்சுருப்பாங்களாம் கடவுள். அதனால அதை நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்க. முடிஞ்சதுன்னா இன்னைக்கு இரவுக்குள்ளே உங்களுக்கு கண்ணில் தென்பட்டால் கூட போதும். இரவுக்குள்ளே கண்ணில் தென்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக அந்த பள்ளியை நினப்பாக வச்சுட்டு பள்ளியை நீங்கள் பாருங்கள். நல்ல ஒரு பலன்களை அதுவும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அதே போல் இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் மங்கள பொருள்கள் இல்லை தங்கம் வைரம் உங்களால் என்ன முடிஞ்சதை வெள்ளி வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்வீங்க. முடியலைன்னா கூட மங்களமான பொருட்களை வாங்கி, பூக்கள், இது மஞ்சள் குங்குமம், இது மாதிரி மங்கள பொருட்கள் வாங்கி வச்சு கூட நீங்கள் வழிபாடு செய்வீங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தமான நம்ம அந்த தண்ணி எடுக்கும் பொழுது அந்த நீங்கள் நீர் விழாவீங்க அந்த டம்ளரில் கூட எடுத்துக்கலாம். இல்லை கிளாஸ் டம்ளர் என்கிட்ட இருக்குன்னா அதில் கூட எடுத்துக்கலாம். அந்த டம்ளரில் தண்ணி, சுத்தமான தண்ணி, அந்த தண்ணி எடுக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நெகம் அந்த தண்ணிக்குள்ளே படவே படக்கூடாது. சுத்தமான தண்ணியை பிடிச்சிட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு கொஞ்சமாக அதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு போட்டிங்கன்னா போதும். அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குங்க. கூடவே நட்சத்திர பூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த நட்சத்திர பூவை அந்த பட்டை அதோட சேர்ந்து இருக்கும். அந்த நட்சத்திர பூவையும் அதில் சேர்த்துங்க. ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துங்க. கொஞ்சமாக பச்சை கற்பூரம், சாதாரண கற்பூரம் சேர்க்கக்கூடாது, பச்சை கற்பூரம் மட்டும்தான் சேர்க்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி அம்சம் கொண்டது, பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருட்கள் இது எல்லாமே. அதனால் அந்த டம்ளர் தண்ணியில் இந்த பொருட்கள் எல்லாமே போட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. உங்களோட வழிபாட்டை செஞ்சுட்டு, எனக்கு நிறைய பொன்பொருள் சேர வேண்டும், நகைகள் நிறைய சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும், என்னோட உழைப்பையும் போட்டுட்டு நான் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும், லாபம் கிடைக்கணும், சம்பள உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேண்டுதல்களை வச்சுட்டு நீங்கள் போய் இரவு தூங்க போயிடலாங்க. காலையில் எந்திரிச்சு நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் வீடு ஃபுல்லாக, மாடி இருந்துச்சுன்னா மாடியில், வீடில், ரூமில், எங்கே பார்த்தாலும் அந்த தண்ணியை தெளித்து விடுங்க. இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், இந்த மஞ்சள் தூள், கல் உப்பு, அப்புறம் அந்த நட்சத்திரப்பூ, இதுக்கு எல்லாத்துக்குமே பணத்தை ஈர்க்கக்கூடிய நல்ல ஒரு சக்தி அதிகமாக இருக்குங்க.
மகாலட்சுமி தேவியோட அம்சம் கொண்டது, விஷ்ணு பகவானோட அம்சம். இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காங்கிறது விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. இந்த அட்சய திருதியை நாளில் நம்ம இதை செய்யறதுனால நமக்கு தன தானியங்கள் சேர்ந்து பொன் பொருள்கள் சேர்ந்து நம்மளோட வாழ்க்கை மேலும் மேலும் உயரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம், நம்பிக்கை. அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க. அன்னைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மந்திரம், அதை நீங்கள் பூஜை அறையில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் போது கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியை நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியை நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை சொல்லுங்கள். கண்டிப்பாக 108 முறை அன்றைக்கி சொல்கிறது நமக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. எனக்கு 108 முறை எனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா 9 முறையாவது நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 108 முறை எழுதி உங்கள் பூஜை அறையில் வைக்கிறது நல்ல ஒரு செல்வ வளத்தை கொடுக்கும். இந்த மந்திரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வம் பெருகிறதுக்காக நம்ம சொல்கிற மந்திரம், முக்கியமான மந்திரம், மகாலட்சுமி தாயாரோட மந்திரம். அதனால் இதை 108 முறை எழுதுங்க. இல்லை சொல்ல முடிஞ்சதுன்னா 108 முறை சொல்லுங்கள். இல்லைனாக்கா 9 முறையாவது கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அதுவும் இந்த முக்கியமான அட்சய திருதியை நாளில் நீங்கள் சொல்கிறதால செல்வ வளம் பெருகி உங்களோட வாழ்க்கை வளம் மென்மேலும் உயருங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். நான் இன்னொரு ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.